அதிமுக அமைப்பு செயலாளர் பொறுப்பிலிருந்து தளவாய் சுந்தரம் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் சண்முக பிரியன். விவரங்கள். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பை பொறுத்தவரையில் அதிமுகவுடைய கிழக்கு மாவட்ட செயலாளரும் அதே நேரத்தில் அதிமுகவுடைய அமைப்பு செயலாளரும் இருக்கக்கூடிய எம்எல்ஏ தளவாய் சுந்தரம் அவர்கள் கட்சியில் வகித்து வரக்கூடிய அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் தற்காலிகமாக விடுவிக்கப்படுவதாக இந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த விவகாரம் தொடர்பான ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார். அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால், கட்சியுடைய கொள்கை குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதாகவும் கழகத்தின் சட்ட திட்டங்களுக்கு மாறுபட்டு நடந்து கொண்டதாகவும் கிடைத்த தகவலின் அடிப்படையில் இது குறித்த விசாரணையை அவர் மீது மேற்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கக்கூடிய காரணத்தினால கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த தளவாய் சுந்தரம் எம்எல்ஏ அவர்கள் தான் வகித்து வரக்கூடிய கட்சியின் அமைப்பு செயலாளர் பொறுப்பு மற்றும் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆகிய பொறுப்புகளிலிருந்து தற்காலிகமாக விடுவிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கிய நிர்வாகியாக தளவாய் சுந்தரம் பார்க்கப்படுகிறார். அதிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களிலும் மூத்த சட்டமன்ற உறுப்பினராக அவர் பார்க்கப்படுகிறார். மேலும் தென் மாவட்டங்கள்ல குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் கட்சியுடைய வளர்ச்சிக்காக தொடர்ந்து அவர் செயலாற்றி வந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது போன்ற ஒரு சூழல்ல தான் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்தான விசாரணை மேற்கொள்ள வேண்டியிருக்கக்கூடிய காரணத்தினால கட்சியினுடைய பொறுப்புகள் உள்ளிட்டவற்றிலிருந்து தற்காலிகமாக விடுவிக்கப்படுவதாக அறிக்கை என்பது எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போது அதிமுக அமைப்பு செயலாளர் மற்றும் அதிமுக குமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்தும் தளவாய் சுந்தரம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதிமுக கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிராக அவர் செயற்பட்டதாகவும் கட்சி சார்பாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. புகார் குறித்து விசாரணை நடத்தப்பட உள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக அமைப்பு செயலாளர் மற்றும் அதிமுக குமரி மாவட்ட கிழக்கு செயலாளர் பொறுப்பிலிருந்தும் தளவாய் சுந்தரம் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அதிமுக அமைப்பு செயலாளர் பொறுப்பிலிருந்து தளவாய் சுந்தரம் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் சண்முக பிரியன். தற்போது அதிமுக அமைப்பு செயலாளர் மற்றும் அதிமுக குமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்தும் தளவாய் சுந்தரம் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றிய விவரங்கள். கட்சியில் வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் தற்காலிகமாக தற்போது தளவாய் சுந்தரம் எம்எல்ஏ அவர்கள் விடுவிக்கப்படுவதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விவகாரத்திற்கான பின்னணி என்னவென்று பார்க்கும்போது, அதிமுகவை பொறுத்தவரையில் நீண்ட காலமாக பாஜகவுடைய கூட்டணியில் நீடித்து வந்திருந்த நிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் தான் பாஜகவுடைய கூட்டணியிலிருந்து விலகி இருந்தது. அதே போன்று பாஜகவுடைய கூட்டணியில் இருந்து விலகியதற்கு பின்னர் பாஜகவிற்கு எதிரான செயல்பாட்டில் அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். பல்வேறு விமர்சனங்களையும் அவர்கள் மீது வைத்து வருகிறார்கள். இந்த சூழலில் தான் பாஜகவுடைய தாய் அமைப்பாக பார்க்கக்கூடிய அந்த RSS உடைய ரேலி ஒன்று நடைபெற்றிருந்தது. அந்த ரேலியை கொடியசைத்து தொடங்கி வைத்ததாக தளவாய் சுந்தரம் எம்எல்ஏ அவர்கள் மீதான குற்றச்சாட்டு என்பது இருந்து வருகிறது. இந்த குறிப்பிட்ட விவகாரம் தொடர்பாகவும் அதே நேரத்தில் RSS அமைப்புடைய ரேலியை அவர் பங்கேற்று தொடங்கி வைத்ததற்கான காரணம் என்ன, எந்த அடிப்படையில் அவர் அதில் விருந்தினராக பங்கேற்று தொடங்கி வைத்திருந்தார், மேலும் RSS அமைப்புடன் அவர் தொடர்ந்து தொடர்பில் இருந்து வருகிறாரா, இல்லது தற்போதும் RSS உடைய தலைவர்கள் கூட அவர் தொடர்பில் இருந்து வருகிறாரா, அல்லது பாஜகவுடைய முக்கிய தலைவர்களுடன் தற்போதும் மறைமுக தொடர்பில் அவர் இருந்து வருகிறாரா என்பது போன்ற பல்வேறு விமர்சனங்கள் அதிமுகவுடைய அமைப்பு செயலராக இருக்கக்கூடிய தளவாய் சுந்தரம் மீது எழுந்திருந்தது. இந்த குறிப்பிட்ட விவகாரத்தில் தான் அவர் மீதான விசாரணை என்பது கட்சி சார்பில் மேற்கொள்ளப்படுவதற்கான சூழல் என்பது ஏற்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் தற்போது இந்த குறிப்பிட்டு அதிமுகவுடைய கொள்கை குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதாகவும்
அதிமுகவுடைய சட்ட திட்டங்களுக்கு மாறுபட்டு நடந்து கொண்டதாக கொடுத்த தகவலின் அடிப்படையில் இந்த விவகாரம் தொடர்பாக தளவாய் சுந்தரம் மீது விசாரணை என்பது மேற்கொள்ள வேண்டி இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில்தான் கன்னியாகுமரியுடைய கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம், அதாவது அவர் வகித்து வரக்கூடிய அமைப்பு செயலாளர் பொறுப்பு மற்றும் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு ஆகியவற்றிலிருந்து தற்காலிகமாக விடுவிக்கப்படுவதாக இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் RSS உடன் அவருக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் குறித்து அவரிடம் நேரடி விசாரணை கட்சி தலைமை மேற்கொள்ள இருப்பதாகவும், இந்த விவகாரத்தில் அவர் கொடுக்கக்கூடிய விளக்கத்தை பொறுத்து அதற்கு பிறகு மீண்டும் அவருக்கான கட்சி பொறுப்புகள் என்பது தொடர்ந்து வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையா என்பது குறித்த விவரங்கள் தெளிவாக தெரிய வரும் என அறிய வருகிறது. தளவாய் சுந்தரம் மீதான புகார் குறித்து விசாரிக்க வேண்டியுள்ளதால் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். தளவாய் சுந்தரம் மீதான புகார் என்ன? புகார் குறித்து எப்போது விசாரணை தொடங்க இருக்கிறார்கள்? இது பற்றிய விவரங்கள் ஏதேனும் வெளியாகி இருக்கிறதா? தற்போதுதான் இந்த விவகாரம் தொடர்பான முதல் கட்ட நடவடிக்கை என்பது தளவாய் சுந்தரம் மீது எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதன் தொடர்ச்சியாகவே தளவாய் சுந்தரத்திற்கு கட்சி சார்பில் இருந்து ஒரு நோட்டீஸ் என்பது அளிக்கப்பட்டு அவரை நேரில் அழைத்து அந்த விசாரணை என்பது மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் என்பது இருந்து வருகிறது. அதிலும் பாஜகவுடைய தலைமைப்பாக பார்க்கக்கூடிய அந்த RSS உடைய ரேலியை தான், அதாவது அந்த பேரணியை தான் தளவாய் சுந்தரம் MLA பங்கேற்று அதனை தொடங்கி வைத்ததாக அவர் மீது குற்றச்சாட்டு என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் கட்சியுடைய நிர்வாகிகளே அவர் மீது பல்வேறு புகார்களையும் எழுப்பியிருந்தாங்க. அதிமுக பொறுத்தவரையில் பாஜகவுடைய கூட்டணியிலிருந்து விலகியதற்கு பின்னர் பாஜகவுடைய நிர்வாகிகள் அல்லது RSS உடைய முக்கிய நிர்வாகிகள் தலைவர்களுடன் தொடர்பு என்பதை அவர்கள் துண்டித்து வருவதாக தெரிய வந்திருக்கிறது. இந்நிலையில்தான் கட்சி ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும் போது அந்த நிலைப்பாட்டிற்கும் கட்சியுடைய கொள்கைகளுக்கும் மாறுபட்ட வகையில தளவாய் சுந்தரம் செயல்பட்டதாகவும், அதுவும் குறிப்பாக RSS உடைய ரேலியை பங்கேற்றவர் தொடங்கி வைத்திருந்ததாக புகார் என்பது எழுந்திருந்த நிலையில்தான் இது குறித்து அவரிடம் நேரடியாக விசாரணை என்பதனை மேற்கொள்ள கட்சி தலைமையானது திட்டமிட்டிருக்கிறது. இந்த சூழலில் அவர் மீதான குற்றச்சாட்டுக்கான விளக்கத்தை அவரிடம் கேட்டு பெற்று விசாரணை நிறைவு பெறக்கூடிய அந்த சூழல் வரையிலும் அவருடைய கட்சி பொறுப்புகளிலிருந்து, அதாவது அவர் கட்சியில் தற்போது அமைப்பு செயலாளர் மற்றும் கன்னியாகுமரியில் மாவட்ட செயலாளர் ஆகிய பொறுப்புகள்ல வகித்து வருகிறார். அதன் பின்னரே அந்த விசாரணை என்பது முடிந்த பின்னர் தான் அவருக்கு மீண்டும் கட்சி பொறுப்புகள் வழங்குவது அல்லது வழங்கப்படாது என்பது குறித்த நிலைப்பாட்டை அதிமுக தலைமை எடுக்கும் என தெரிய வருகிறது. தற்போதைய சூழல்ல அவர் கட்சி பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்படுவதாகவும் அவர் மீது உடனடியாக விசாரணை என்பதனை கட்சி தலைமை மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கு அடுத்த கட்டமாக அவருக்கு நோட்டீஸ் வழங்கி விசாரணை மேற்கொள்ளப்பட்ட பிறகு அடுத்தடுத்த நகர்வுகள் என்பது இருக்க வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.